ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னப்பா ப்ரொமோலாம் வந்துச்சா? பார்த்தீங்களா? பார்த்துட்டு டென்ஷன் ஆனீங்களா? என்ஜாய் பண்ணிங்களா? அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து காமெடியாக தான் இருந்தது. என்னன்னு பார்த்தா அந்த மைக் விஷயங்கள் நானே வந்து கொஞ்சம் சீரியஸாக அட்ரஸ் பண்ணி, ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க, அவள் இமேஜ் டேமேஜ் ஆகுது, மைக் திருப்பி அவள் வந்து ரூல்ஸ் மீறி இருக்கா நைட்டு அப்படின்னு சொல்லி நைட்டே மெசேஜில் நானும் வந்து கொஞ்சம் சீரியஸாக ஒரு வீடியோ போடலாம். அவளுக்கு வந்து இது வந்து அவளுக்கு தேவையில்லாத ஆணி, இது எதுக்கு அவள் பண்ணிகிட்ருக்கா, அவள் வந்து கேம் ஃபோக்கஸ் பண்ணலாம்ல அப்படி இப்படின்னு. ஸோ அப்படி நான் தனியாக அந்த வீடியோ ஒன்று போடலாம் அப்படின்றதுக்கு பதில் இன்றைக்கி அது கண்டென்ட்டாக ப்ரொமோவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ இன்றைக்கான டிஆர்பியாகவே அது வந்துருச்சுன்னு சொல்லும்போது இப்போ உங்களுக்கே தெரியலையா, ஸோ டிஆர்பிக்காக அது பண்ணதா அப்படின்னு சொல்லி. ஏன்னா மைக்கு கழட்டி வச்சுட்டு பேசுறதுங்கிறது அது அடல்ட் கண்டென்ட்டாக இருக்கட்டும், இவங்க பேசுகிற நாமினேஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை நைட்டில் ஆஃப்டர் 10க்கு அப்புறம் லைட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பேசுகிறதா இருக்கட்டும், எல்லா சீசன்லேயும் நடக்கிறது தாங்க. ஸோ இது விஷயத்தை மட்டும் எதுக்கு இவ்வளோ சீரியஸாக அட்ரஸ் பண்ணால், அவங்க அந்த கேமரா அந்த பக்கம் இருந்து திருப்பிட்டு வேறு பக்கம்லாம் பண்ணலாம். ஏன்னா 60 கேமரா இருக்குது, இவங்க 2 பேரையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற கேமரான்னு எதுக்கு அவங்க தெளிவாக அதை காட்டணும்னா, அகைன் இதை சொன்னால் தான் உங்களுக்கு டிஆர்பி வரும், கண்டென்ட் வரும். இல்லைனா பாரு ஃபேன்ஸே இப்போ பாரு ஹேட்டர்ஸாக மாறுவாங்கன்றத அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது, இதை பற்றி எதுவுமே அவள் கவலைப்படலை அப்படிங்கிறத முதல் விஷயம். இதுவுமே அவள் கேமாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அவளுக்கு இப்போ கண்டஸ்டன்ஸ் கூடலாம் கேம் ஆடி போர் அடிச்சிச்சு, பிக் பாஸ் கூடவே கேம் ஆட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, இதுக்காக நான் பார்வை திட்ட போடுறதில்ல, அதே சமயத்தில் பாராட்ட போகிறதும் இல்லை, அவளுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ண போகிறதும் இல்லை. அவள் அப்படித்தான், அவள் கேம் அதுதான். அவள் எல்லா ஆங்கிள்லையும் தனக்கான பேக்கேஜை கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா. அது வந்து கோவமாக இருக்கட்டும், அந்த எல்லா நவரசத்தையும் காட்டணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கோவமாக இருக்கட்டும், அழுகையாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், இரிட்டேட்டாக இருக்கட்டும், அனாயிங்காக இருக்கட்டும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கட்டும், இன்வால்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இந்த அடல்ட் கண்டென்ட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிற, அதாவது லவ் பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா விதத்துலையுமே நான் இந்த கேமை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எனக்கான எல்லா விஷயத்தையுமே இந்த கேமில் போட்டு என்னால் இதெல்லாம் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற இடத்துல அவள் அந்த கேமை ஓவர் போர்டாகவே கொண்டு போயிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் அவள் ஆடினது கேம், இப்போ இது வரைக்கும் அவள் ஆடினது கண்டஸ்டன்ஸ் கூட கேம், ஆடியன்ஸ் கூட கேம். இப்போ அந்த மைக் விஷயத்தில் ஆடுறது பிக் பாஸ் கூட கேம் ஆடுறா அப்படின்னு தான் சொல்லணும். இதில் தான் வந்து பிக் பாஸ் இரிட்டேட் ஆகி கத்திக்கிட்டே இருக்கிறதோ டென்ஷன் ஆகிறதோ அப்படின்னு சொல்லும்போது, பிக் பாஸ்க்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது, பிக் பாஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, இல்லை அவர் சொன்னால் கேட்கணும் அப்படிங்கிறதுல இந்த சீசனை டோட்டலாக போயிடுச்சு. அவர் வாய்ஸ்க்கான மரியாதையும் போயிடுச்சு. அவர் பிளாஸ்மாவில் பேசினாலே வந்து கையாசம் யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுற இடத்துல போயிடுச்சுன்னா அது கண்டஸ்டன்ஸ் மட்டும் காரணம் கிடையாது. அந்த கண்டஸ்டன்ஸை நீங்கள் திவாகர் சொல்கிறதோ, இல்லை அரோரா மாதிரி ஆளுங்க, இல்லை கலையரசன் மாதிரி ஆளுங்க, இல்லை கமருதீன் மாதிரி ஆளுங்க, எஃப்ஜே மாதிரி ஆளுங்க எல்லாரையும் எப்போ உள்ளே போட்டிங்களோ அப்பயும் உங்கள் மரியாதை போயிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் நீங்கள் பார்வை மட்டும் வந்து குத்தம் சொல்ல முடியாதுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் எப்படிப்பட்ட கண்டஸ்டன்ஸை உள்ளே போட்டாலும் நான் அவங்க கூட கேம் ஆடுவேன், இல்லை எனக்கான கேமை நான் எப்படி ப்ரூஃப் பண்ணணும், இல்லை என்ன நான் அந்த கேமில் என்னவா காட்டிக்கணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணுவேன் போது, எவ்வளோ கான்ட்ரவர்ஷியல் கண்டஸ்டண்ட்டாக திவாகர் உள்ளே வந்தாரோ அந்த அளவுக்கு அவர் இப்போ எவிக்ட் ஆகி போனாலுமே அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக கொண்டாட அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஏன் இன்னைக்கு அந்த என்ன கோர்ட் டாஸ்க்லையுமே ஆதிரை வினோத்துக்கான விஷயங்கள் திவாகரை வச்சு தான் உள்ளே வருது. நீங்கள் அவர் வெளில போனதுக்கு அப்புறமே வந்து வாட்டர் மெல்லன்னு ஒரு தர்பூசணி அப்படின்ற மாதிரி தான் போன வாரம் அந்த நெக்லஸ் டாஸ்க்குமே பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் கூட ஒரு கேமை வந்து பாரு ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல ஆடினதோ, இல்லை பாரு திவாகர் சேர்ந்து ஆடின கேமோ ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நான் எந்த சூழ்நிலையிலையும் நானாக தான் இருப்பேன், இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். சரி தப்புங்கிறது வந்து நான் யோசிச்சுக்கிறேன், நீங்கள் என்ன ஜட்ஜ் பண்ணாதீங்கன்ற இடத்துல ஒரு காட்டாற்று வெள்ளம், அவளை கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. ஸோ இந்த மைக் விஷயங்களுமே, மைக் வந்து கழட்டி வச்சுட்டு எவ்வளோ வாட்டி சொல்கிறது, நீங்கள் திருப்பி அதை செய்கிறீங்க, அதனால உங்களுக்கான பனிஷ்மெண்ட் இல்லை, உங்களால் மற்றவங்களுக்கான பனிஷ்மெண்ட்னு சொல்லி பிக் பாஸ் வந்து அந்த முட்டை எடுத்ததோ, அந்த காஃபி டீ விஷயங்கள் எடுத்தது எல்லாமே பிக் பாஸ் திருப்பி பாரு கூட தான் கேம் ஆடுறாரு. அதுதான் உண்மை. நீங்க வந்து அவங்கள வார்ன் பண்ணணும்னா தனியா கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு வார்ன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அடல்ட் ஏன்னா போன சீசன் விஷயம்லாம் ரொம்ப அநியாயமாக தான் உள்ள மைக் கரெக்ட் விஷயம் நடந்துருக்கும். நம்மளுக்கு காட்டினா தானே நம்ம பேசுகிறோம். ஃபஸ்ட்டு அப்படி யோசிங்களேன். அவங்க பண்ணலையான்னு கேட்டால் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுறது எல்லாத்தையுமே நீங்கள் காட்டுறீங்களா, எல்லாத்தையுமே காட்டுறீங்களானா இல்லை, பாருது மட்டும்தான் காட்டுறீங்க. இதை தான் நான் முதல்ல சொல்லிருக்கேன். பாரு விஷயங்களை மட்டும் ரான்றியெல்லாம் ஏன் காட்டணும், அதை எடிட் பண்ணணும்னா பண்ண முடியாதா, இல்லை அது கேமரா வந்து அந்த கேமரா ஆடியன்ஸ் கிட்டே ரீச் பண்ண விடாமல்